அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கடந்து வந்த பாதையிலே, நாட்களிலே, மாதங்களிலே, வருடங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. ஆகையால் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், அவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிறோம். அவருடைய ஆலயத்திலே எப்படி தாவீது அவருடைய கிருபையை நான் நம்பியிருக்கேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல இருக்கிறேன், அவருடைய கிருபையை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொன்னது போல, அதன் நிமித்தம் கர்த்தர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாவீதை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆகையால் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கடந்து வருகிற பாதை உங்களுக்கு நன்கு தெரியும். ஆனாலும் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் முன்னோர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறி இருக்கிறது, நமக்குள்ளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் வருகிற பின் சந்ததிக்குள்ளும் அதன் நடந்து ஏறுகிறதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்னார். ஏன்னா அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஆவியாகவும் இருக்கிறது. அப்படியானால் அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதற்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். என பொல்லாத உலகம் இது, மாய்மாலமான உலகம், மாயை நிறைந்த உலகம். இதில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்த வேண்டுமானால் ஆண்டவர் தான் நடத்த முடியும், வேறு யாரும் நடத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் மாதத்தில் விசேஷித்த நாளாக அந்த 1ஆம் தேதி தேவனுடைய வார்த்தை வருமா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதுதான் உங்களுக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவன் மனிதனிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால், வேதம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வருகை வரலும் செய்வார், வந்த பிறகு செய்வார். அப்படியாப்பட்ட இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த மாதத்தில் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வருகிறதுனா அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. இது எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இது எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பக்கம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, அவரை நம்பி வரும்பொழுது, எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய விருப்பம் இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிறவர் அல்ல, நாம் கடந்து வருகிற பாதையை பார்க்கிறவர் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கும்படி வைராக்கியமாக நம்பி இருக்கிறார்.
நம் மீது வைராக்கியமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு சரியான ஒரு பாதுகாப்பை இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த பொல்லாத ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலமாக அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கூட்டமானாலும் அந்த கூட்டம் உன் பட்சத்தில் வரும் என்று சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் தான் இன்றைக்கு அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவர்கள் செல்வந்தராக இருக்கலாம், படித்திருக்கலாம், உலக பிரகாரமாக பேரும் புகழும் பெற்றிருக்கலாம். அப்படியாப்பட்டவர்கள் வந்தாலும் உங்களை மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றக்கூடியவர். ஆகையால் தான் உலக மனிதர்களை குறித்து பயப்படாதபடி, உலக ஜனங்களை குறித்து பயப்படாதபடி, ஆண்டவரை அறியாத மக்களை குறித்து பயப்படாதபடி, நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் உங்களை மேற்கொள்ளாத காரியத்தை உங்களோடு கூட இருந்து செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும், உன்னை காப்பாற்றுவதற்காகவும், உனக்கு உதவி செய்வதற்காகவும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பாதையிலே எத்தனையோ காரியங்கள் நம்மை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அப்படி கலங்கடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றார், நீ என் பிள்ளை பாரின்னு, நீ என் பக்கம் திரும்பல, இந்த ஜனத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம என் பிள்ளையா நீ இருக்கிறல்ல, அதனால தான் உனக்கு இந்த வாக்கு தத்துவம். பிரைஸ் தி லார்ட். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் சொன்னா அது நல்லா இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இது சொல்ற வார்த்தை எரேமியாவுக்கு கர்த்தரே சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார் என்ற விசுவாசத்தினாலே கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதினதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து முடித்திருக்கிறார். ஏனென்றால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு. பிரைஸ் தி லார்ட். என்னை நோக்கி கூப்பிடு. உன்னை ஒரு நாளும் நான் வெட்கப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ என்னை ஏற்றுக்கொண்டபடியினாலே என் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுகிறாய் நீ. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவரோடு கூட இருந்தார். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் சென்ற இடமெல்லாம் போன இடமெல்லாம் அவரை காப்பாற்றி கொண்டு வந்தார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நாம் எத்தனை பாதையிலே நாம் போயிருக்கிறோம், எத்தனை நெருக்கமான பாதையை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்ததால நம்மை விசாலமாய் நடக்க செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே எல்லாவித ஆசீர்வாதமும் உண்டு. நாம் விரும்புகிற காரியத்தை
இயேசு கிறிஸ்து செய்து முடிக்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு என்ற ஒருவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாருக்கும் என்னென்ன காரியம் தேவையோ அதை செய்து முடிக்கிறவர் இயேசு. ஆனால் நாம் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்போ எத்தனையோ நேரத்தில் நம்ம கூப்பிட்டுருக்கோமே, பிரைஸ் தி லார்ட், எவ்வளோ காரியத்தில் கூப்பிட்டுருக்கோமே, தேவனே என்னை காப்பாற்றும், நான் உண்மை நம்பியிருக்கேன்னு சொல்லியிருக்கோமே, ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. விட்டு விலகுற மாதிரி தெரியுது ஆண்டவர், ஆனால் கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்துட்டு போயிட்டே இருக்கார், எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி நீ காத்திரு. அப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளைத்தான் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். வெண்கல அலங்கம்னா என்ன? அவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பார். நம்ம நினைக்கிறோம் எங்கே கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாரா இல்லையா இன்னும் சில சந்தேகம் வரத்தான் செய்கிறது. ஆனால் இல்லை, கொடுக்குறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ளம் சொல்கிறது, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. காரணம் என்ன? நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குவது மற்ற ஜனங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நான் உனக்குள் வைத்திருக்கிறேன், அப்படிப்பட்ட கிருபையை வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் எப்பொழுதுமே அவர் நல்லவர் தான், இயேசு நல்லவர் தான். ஏனென்றால் உன்னை இந்த ஜனத்துக்கு விரோதமாக வெண்கல அலங்கமாக்குவது மாத்திரமல்ல, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். பண்ண மாட்டேன்னு சொல்ல, அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமானவன், பிரியமானவள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து பிரியமானவனே என்று சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் நம்மை பார்த்து பிரியமானவளே என்று சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. உலக தரக்கூடாத சந்தோஷம், சமாதானம் நம் கூடவே வந்துவிடும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. எந்த சோர்வும் உன்னை ஆண்டு கொள்ளாது, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. ஆகையால் உன்னை ரட்சிப்பதற்கு, உன்னை காப்பாற்றுவதற்கு தான் அவன் கூட இருக்கிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன? சால்வேஷன். பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் நான். பிரைஸ் தி லார்ட். அது இயேசு கிறிஸ்துவால் முடியும். இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்ய முடியும். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் அவர். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ வைத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து, வா, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, சோர்ந்து போகாதே, உட்கார்ந்து விடாதே, பயப்படாதே, வா. எவ்வளோ ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஜனங்கள் விரோதமாக தான் இருக்கிறாங்க சமுதாயத்தில். எல்லாம் பயங்கரமான ஆள்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். ஆனாலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும். பிரைஸ் தி லார்ட். எந்த காரியத்திலே விடுதலையாக முடியாது என்று நினைக்கிறாயோ அந்த காரியத்திலே சிறைச்சாலையினுடைய அனுபவமாக இருந்தாலும் அந்த சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிங்கத்துடைய கெபியிலிருந்து தானியேலை கொண்டு வந்தார், வெளியிலே கொண்டு வந்தார். காரணம் என்ன? தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன். ஆகையால் தான் தானியேலுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது.
உனக்கு வந்த சோதனை வேறொருவருக்கு வந்திருந்தால் அவர்கள் என்றைக்கோ மரித்திருப்பார்கள், அல்லது ஆண்டவர் இல்லை என்று சொல்லி மறுதலித்து போயிருப்பார்கள். ஆனால் அவன் கூட இருக்கிறேன்ல, அதனால் உன்னை நான் தப்பு வைக்கிறேன், உன்னை ரட்சிக்கிறேன், உன்னை தப்பு வைக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம சூழ்நிலையை பார்ப்பதல்ல. பிரைஸ் தி லார்ட். இயேசு மனிதரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நாம் இன்னும் ஆண்டவரிடத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்று அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பைபிளை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அது எதுக்கு? சும்மா இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எப்படி உணவு காலையில் சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம். சில பேர் அஞ்சு முறை சாப்பிட்றான் ஆள், சில பேர் சாப்பிட்றான் முடியல. பணம் வைத்திருக்கிறவனும் சாப்பிட்றான், பணம் இல்லாதவனும் சாப்பிட்றான். பணம் இல்லாதவனையும் ஆண்டவர் வாழ வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பணம் இருக்கிறவனையும் வாழ வைக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவர் நடத்துவார், அருமையாக நடத்துவார். சில அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அதில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த பொறுமை, ஞானம், விவேகம், இது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வேதம் சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகித்தாவே பாக்கியவான்னாக்க அப்படி எப்படி அது? அப்போ நீ சோதனையை சகிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கிறது. உலக பிரகாரமாக உன்னுடைய பார்வையிலும் அது முடிந்து போனதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் ஃபினிஷ்ட் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கை முடிந்து போனதுன்னு சொல்லுவாங்க. இவன் பிரச்சனையில் இருக்காங்க, கடனில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்காங்க, தேவை நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உலகம் சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவா, இல்லை, நான் இந்த ஜனத்துக்கு விரோதமான வெண்களை அலங்கமாக்க போகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜனங்கள் மேற்கொள்வார்கள், ஆனால் அவர்களை நான் தப்பு வைப்பேன், அவங்கள ரட்சிப்பேன். காரணம் என்ன? நான் அவங்களோட கூட இருக்கிறேன். அப்போ அவர் கூட இருக்கிறார். ஏதோ சும்மா நினச்சிக்காதீங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. நடக்க முடியலே, இயேசு நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்கள், உடைய கரத்தில் ஏந்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஏந்தி கொள்கிறார், நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். நம்முடைய மதில்கள், நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் வெளியில் கொண்டு வருவார். வார்த்தைகள் அதுதான் பிரியமான. இது இந்த மாதத்துக்குரிய வார்த்தை மாத்திரமல்ல, இதை விசுவாசிக்கிற எல்லாருடைய பிள்ளைகளையும் அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் 21ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னை பொல்லாதவனின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். பொல்லாதவர்கள், பொல்லாத மனிதர்கள். ஐயே, ஹல்லேலூயா. ஏன்னா இது உலகம், மாயமான உலகம். பொல்லாத மனிதர்களாம், அவங்க கைக்கு கூட தப்பி வைக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகும்போதெல்லாம் வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போயிடக்கூடாது. அதனால ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போறார். ஹல்லேலூயா. அவருடைய அவருடைய ஆலயம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய ஆலயம். ஆலயத்திலே கேட்கப்படுகிற வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களை கூட இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் மற்றவர்களைப் போல நாம் அல்ல, நாம் ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் பொல்லாதவருடைய கைக்கு, பலவந்தர் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் உரிமையாக்கி கொள்கிறார்கள். வேதம் சொல்கிறது, எரேமியா 17ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் 8ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கானா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. மழையே இல்லைனாலும் சரி, என்னதான் வெயில் அடித்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளால் தான் இருப்பாங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் செல்வ சீமானாக தான் இருப்பாங்களாம். பிரைஸ் தி லார்ட். நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு திரிந்து போவதே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை விடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உலகமே கைவிட்டால் ஆண்டவர் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன, எதுக்கு சொல்றாருன்னா 5ஆம் வசனம், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலமான காரியம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமான தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கையும் உலக மனுஷர் மேல் நம்பிக்கையை வைப்பதனுடைய வித்தியாசம் நடக்கிறது. உலக மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அது சபிக்கப்பட்டவனாக மாறுகிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வேதம் சொல்வது, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய ஆடுகளுக்கு மாடுகளுக்கு வேண்டிய தண்ணீரை உன் பள்ளத்தாக்கிலே நிரப்புவேன். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நன்மையான காரியங்களை தம் பிள்ளைகளுக்கு செய்கிறார். என் பிரியமானவனே, என் பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். அப்ப ஆண்டவர் யோவான் மூலமாக அந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது நீ எல்லாவற்றிலும் சுகமாயிரு. பிரைஸ் தி லார்ட். நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ என் பிள்ளை, நீ. பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு என்ன செய்வேனோ அதை செய்து முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். என ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகம் 1000 சொல்லட்டும், உலகம் 1000 விரோதமாக செயல்படட்டும், ஆனால் உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் அவர். பிரைஸ் தி லார்ட். இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், மண்ணினாலே மனிதனை உருவாக்கினவர். அப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்ம ஏன் உருவாக்க முடியாதா, ஆசீர்வதிக்க முடியாதா, இல்லை உயர்த்த முடியாதா, பொல்லாதவருடைய கைக்கு நம்மளை தப்பிக்க முடியாதா, நம்மளை ரட்சிக்க முடியாதா? பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் இயேசுவால் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்காதபடி நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியாப்பட்ட ஆண்டவர் நமக்கு, அப்படியாப்பட்ட ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்களைத்தான் கர்த்தர் வித்தியாச விதமாய் நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற விதமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. வெயில் காலத்தில் மரம் கனி கொடுக்குமா?
இப்போ அடிக்கிற வெயில் மனுஷன் என்ன ஆகுது? சுட்டெரிக்கிறது, பயங்கரமான வெயில். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். என்னதான் வெயில் அடித்தாலும், என்னதான் இயற்கைகள் வேறு மாதிரி நடந்தாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை ஆசீர்வதிப்பதுக்கு தான் இருக்கிறார். உன்னை கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக தான் வைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள். உங்களை விடுவிப்பதற்கும் உங்களை தப்புவிப்பதற்கும் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது, உண்மையான வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தே முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் நீங்கள் மேன்மேலும் சிறந்து விளங்க ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இந்த ஜனத்திற்கு விரோதமாக உம்மிடத்திலே வந்தார்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உரிமையாக்கி கொள்ளும்படி தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீ கரம் பிடித்து நடத்தும்படி, ஆண்டவரே, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னீரே தகப்பனே. உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அன்றைக்கு எரோமியாக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. சுகபலன் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க, பாதுகாத்து பராமரித்து கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.